ஹலோ மக்களே, இன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட கம்ப்ளீட் ஆன்சர் கீ பிடிஎஃப், அதாவது 200 கொஸ்டினுக்குமான ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம். அதோட மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன், ஜிஎஸ் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தனித்தனி வீடியோவாக பார்த்தாச்சு. அதோட மொத்த கொஸ்டினுக்குமான ஆன்சர் கீ ஹைலைட் பண்ணி நம்மளோட டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மேக்ஸ் சொன்னதில் ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 34வது கொஸ்டின், 51வது கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் 200வது கொஸ்டின் அதை ஹைலைட் பண்ணதில் கொஞ்சம் தப்பாக ஹைலைட் பண்ணியாச்சு. அதையும் மாற்றி இதில் கொடுத்துருக்குறோம். இதில் எடுத்து பார்த்துக்கோங்க. இதில் எடுத்து உங்களோட கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அதில் நோட் பண்ணிட்டு தான் வர சொல்லியிருந்தேன் எக்ஸாம் முடிஞ்சுட்டு. நீங்கள் இதில் பார்த்து எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஸ்டின் உங்களுக்கு எப்படி இருந்தது, ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு சொல்லுங்கள். கொஸ்டின் பேப்பர் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை 2 தடவை கேட்டு வச்ச மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸோட அந்த வரலாறாக இருக்கட்டும், அந்த ஐஎன்எம் டாப்பிக்காக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர் கூட பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மற்ற வரலாறுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேரக்ட் கொஸ்டினாகவே இருந்தது. மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 23 வரைக்குமே ஈஸியாக போட்டலாம். ஒரு 2 கொஸ்டின் கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. 1-2 கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். பட் டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா டைம் கூட பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருந்த மாதிரிலாம் இல்லை. ஆன்சர் கீ சொல்கிறப்பே பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டோம். அந்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் கீ வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.